ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். ரம்லானுடைய டே 15. இன்னைக்கு இஃப்தாருக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடிக்கிற வெயிலுக்கும் வச்சிருக்க நோம்புக்கும் நல்ல ஜில்லுன்னு தொண்டையும் வயிறும் குளிர்ந்து போகிற மாதிரி ஃப்ரூட்ஸ் வச்சு 2 ரெசிபி தாங்க இன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம், ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெண்டுமே ரெடி பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக ஜில்லுன்னு குழுன்னு இருந்துச்சு சாப்பிடும்போது. அதுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்து சின்னதாக கட் பண்ணிக்கிறேன், அப்புறம் ஒரு ஆரஞ்சு எடுத்து கட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் மாதுளம்பழம் எடுத்து உரிச்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கூட வந்து சீட்லெஸ் கிரேப்ஸும் கட் பண்ணிவிட்டு பனானா கட் பண்ணிக்கிறேன். ஒரு மிக்சர் பவுல் எடுத்து கட் பண்ண எல்லா ஃப்ரூட்ஸையும் 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு ஐஸ்கிரீம் பவுல் எடுத்து வச்சு மிக்ஸ்டு ஃப்ரூட்லாம் போட்டு 1 ஸ்கூப் ஆஃப் வெனிலா ஐஸ்கிரீம் போட்டு மேலே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து சாப்பிடும்போது ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம் செம்ம டேஸ்ட்டாக ரெடியாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுல் வச்சு கூட வந்து 3 ஸ்பூன் ஆஃப் வந்து கஸ்டர்ட் பவுட்ரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் ஊற்றி லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அடுப்பில் 2 டம்ளர் பால் ஊற்றி தேவையான அளவு சுகர் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ண அந்த கஸ்டர்ட் மிக்ஸ் போட்டுட்டு கட்டி இல்லாமல் திக் பேஸ்ட் ஆக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பவுல் வச்சு கஸ்டர்ட் மிக்ஸை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு லேயர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் போட்டு திரும்ப கஸ்டர்ட் மிக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சர்வ் பண்ணால் செம்மையாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி இஃப்தாருக்கு இதான் ரெடி பண்ணேன். தேங்க்ஸ்.